அம்மா சித்ராமா ஓடி வாங்கம்மா. அம்மா சித்ரா இருக்கேன் ப்ரோ. வாங்க 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 வாங்க. ரீசெட் பண்ணுங்க ப்ரோ. ரீசெட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கேண்டில் தெரியுற மாதிரி. இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா மேஜரான ட்ரெண்ட் என்ன? என்ன ப்ரோ? மேஜரான ட்ரெண்ட் என்ன? மேஜரான ட்ரெண்ட் கன்சல்டிங் ஃபேஸ்ல இருக்குங்க. கன்சல்டிங் ஃபேஸா? மேஜர் ட்ரெண்ட்மா? முக்கியமான ட்ரெண்ட் என்ன? முக்கியமான ட்ரெண்ட்னா ப்ரோ? மேஜர் ட்ரெண்ட் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு கேட்டேன். டவுன்ல இருந்து இப்ப அப் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. டவுன்ல இருந்து அப் ஆயிருக்கு. ஆனா அதாவது மேஜரான ட்ரெண்ட், மேஜரா அதிகமா நடந்த ட்ரெண்ட் என்ன இங்க? புரியல ப்ரோ, எப்படி கேக்குறீங்க எனக்கு? அதிகமா நடந்த ட்ரெண்ட் என்னமா? இந்த மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன தெரியுது? எப்படி கேக்குறீங்க? ஐயோ மேடம் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா கேக்குறீங்க? இல்ல அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. சித்ரா மேடம், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னவா ஆகுது? நீங்க கரண்ட் மார்க்கெட்டை மட்டும் தான் பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னவா ஆகுதுன்னு கேக்குறேன். டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இப்ப அப் ஆயிட்டு இருக்கு. அதை மட்டும் தான் பாக்குறேன். கொஞ்சம் லெஃப்ட் சைடையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னவா ஆகுதுன்னு கேக்குறேன். ஓவரால் டவுன் பாருங்க. லாஸ்ட் டவுன்லங்க. டவுன்ல இருக்கு. அப்போ அந்த டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சா? இன்னும் இல்லைங்க. இன்னும் இல்லைங்க. ஏங்க? வை? அதுல ஃபுல் இம்பல்ஸ் இருக்கு ப்ரோ. இல்ல ஏன் மாறல? இன்னும் அந்த ஹைய பிரேக் பண்ணல. ஹை பிரேக் பண்ணல. இது ஹை இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்க்கு வாங்க. இதுவா? இதுவா? அந்த ஹைய இல்ல ப்ரோ, அத பிரேக் ஆயி மேல போயிடுச்சு. இது பிரேக் ஆயிடுச்சா? இங்க பிரேக் ஆயிருக்குல்ல ப்ரோ. எங்கமா பிரேக் ஆயிருக்கு? லைன் வைங்க. பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிருக்கு. இன்னும் பிரேக் ஆகல ப்ரோ. பிரேக் ஆகல. பிரேக் ஆனாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ஆகும். அப் ஆகும். அது வரைக்கும் டவுன். ஓகே, இப்போ மார்க்கெட் நிக்கிறது மேஜரானா previous high. கன்சல்டிங் ரெசிஸ்டன்ஸ். இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சரி, இப்போ அப் ட்ரெண்ட். இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சோ இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்கு லோ எது? அப் ட்ரெண்டுக்கு லோ அந்த எது? இதுவா? இன்னும் கொஞ்சம் மேல போங்க ப்ரோ. இதுவா? இன்னும் மேல. இதுவா? இன்னல. இதுவா? இது மைனர் லோ. மேஜர்? மேஜர் லோ அதுக்கு கீழ இருக்கு ப்ரோ. இதுவா? இல்ல இதுவா? அதுக்கு மேல ப்ரோ. இதுவா? அங்க வச்சு. சரி, एक्चुअली இந்த இம்பல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 50% வருதா? இந்த லோல வைக்கும்போது வைங்க ப்ரோ. கரெக்ட்டா 50%ல நிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். எது வரைக்கும் வரும்? அந்த 50% வரைக்கும் வரும். இந்த இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அது இந்த லோ பிரேக் ஆனாதான் என்ன நடக்கும்? அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா கீழ வரும். ஹை பிரேக் ஆச்சுன்னா மேல. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ட்ரெண்ட் லைன் போடலாம்ல ப்ரோ? ட்ரெண்ட் லைனா? தாராளமா போடலாமே. ஏன் போடக்கூடாது? அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்டோட அப் ட்ரெண்ட் லைன். ஓகே, போட்டாச்சா? ஓகே. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? எந்த இடத்துல ப்ரோ? அது மேல கீ லெவல்ல இருக்கு ப்ரோ. அது ஓகே. ரெசிஸ்டன்ஸ். கன்சல்டிங் ஃபேஸ். கன்சாலிடேட்டிங் ஃபேஸா? சோ ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்?
ரெசிஸ்டன்ஸ்ல பை எடுப்போம் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸா பையா செல் எடுப்போம். சப்போர்ட்ல பை எடுப்போம். பை எடுப்போம். ஓகே இப்போ மார்க்கெட் நிக்கிறது ஒரு அழகான ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி இப்போ என்னால என்ட்ரி எடுக்க முடியுமா இங்க? கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும் ப்ரோ. இல்லாட்டி அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நம்ம செல் எடுக்கலாம். பட் இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வீக்லி மார்க்கெட்ல பண்றோம். என்ட்ரி எடுக்க போறது என்ன மார்க்கெட்? டெய்லி கோவிட்ல டெய்லியா? சோ டெய்லி மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? டெய்லி மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். சோ இந்த டெய்லி மார்க்கெட்ல ப்ரீவியஸ் லோ என்ன ஆயிடுச்சு? ப்ரீவியஸ் லோ இன்னும் எங்க ப்ரோ? ப்ரீவியஸ் லோ என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலி இம்பல்ஸ் ரீடெஸ்டா லோ என்ன இருக்கு? பிரேக் ஆகி கீழ வருது. சோ லோ நோட் பண்ணுமா? இந்த லோ பிரேக் ஆயிருக்கா இன்னும் ஆகலையா? ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கேண்டில் வந்தா கன்ஃபார்மா தெரியும். லோ பிரேக் ஆயிருக்கா ஆகலையா? ஆயிருக்கு. ஆயி என்ன இருக்கு? சப்போர்ட் கீழ வந்திருக்கு. சப்போர்ட் லெவல்ல நிக்குது. சப்போர்ட் பிரேக் ஆயி ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சா? மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழ செல்லுக்கு வரலாம். ஆனா இந்த இடம் வீக்லி ட்ரெண்ட் லைனா? சோ பக்கத்துல வீக்லி ட்ரெண்ட் லைனும் இருக்கா? போய் என்ட்ரி எடுக்கலாமா? நெக்ஸ்ட் கேண்டில் வரட்டும் ப்ரோ. அது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல் எடுக்கலாம். ஓகே இப்போ எடுக்கலாம் ப்ரோ. Are you sure? எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேல வைங்க. ஓகே டார்கெட் 2 வைங்க. ஓகேவா? ரன் பண்ணவா? பண்ணுங்க. இந்த கேண்டிலுக்கு மேல தானே ஸ்டாப் லாஸ்? இந்த லைனுக்கு மேல? ஆமா ப்ரோ. ஓகே ரன் பண்ணவா? பண்ணுங்க. 1:2 கரெக்ட்டா வச்சு. ஓகே ரன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. தென் மார்க்கெட் எடுக்கிற நைட்டுக்கு 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. பட் இனிமே என்ட்ரி இருக்குனா இப்ப போய் நான் என்ட்ரி இருப்பேனா? கேண்டில் அது என்ன பிரேக் ஆவணும் ப்ரோ கீழ சப்போர்ட் லெவல். இந்த நான் என்ன பண்ணலாம்? ஒரு டவுன் ட்ரெண்ட் பேஸ் பண்ணலாமா? இதுல என்ன பண்ணலாம்? ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆவறா பார்க்கறேன். இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை எதுமா? இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் எடுக்கற ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை பெருசு பண்ணுங்க ப்ரோ. சோ நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டே ப்ரீவியஸ் ஹை ஏரியா அங்க கிரீன் இந்த ஹைய உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போகும். அதர்வைஸ் டவுன் தானா? ஓகே இது நல்ல கீ லெவலா இருக்கா? ஓகே வெல். சோ இந்த லோவை உடைக்கணும். இல்ல இந்த ஹைய உடைச்சா மார்க்கெட் அதே மாதிரி இந்த லோ உடைச்சா கீழ போகும். வரும். சோ இப்போ மைனர் ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை இங்க மேல இருக்கு ப்ரோ. இப்ப வெச்ச கேண்டில் இதுவா? சரி இந்த ஹைய உடைச்சா மார்க்கெட் எது வரைக்கும் போலாம்? மேல அந்த லைன் வரைக்கும் அங்க ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் போகலாம். சோ மார்க்கெட் என்ன ஆயிச்சு? திருப்பி கரெக்ட்டா எடிட் வந்துச்சு. ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து என்ன கேண்டில் வச்சிருக்கு? லோ கிட்ட வந்து என்ன கேண்டில் வச்சிருக்கு? ஹேங்கிங் மேன். மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ஆகலாமா? மேல போலாமா? இன்னொரு கேண்டில் விடுங்க. இன்னொன்னு ப்ரோ. இப்போ பை என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. பை என்ட்ரியா? ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு கீழ வச்சிருங்க. கேண்டிலுக்கு கீழயா? டார்கெட் இந்த ப்ளூ லைன் வைக்குமா? இந்த black லைன் வைக்குமா? நான் 1:2 வைக்கல ப்ரோ. அது வந்து ஹை ப்ரோ அதனால. சோ இதுவே போடுங்கறீங்க. ஏன்னா அத தாண்டி என்னாயிச்சு? அதையும் பிரேக் பண்ணி போயிடுச்சு. இத பாத்தீங்கன்னா அழகா இது வரைக்கும் 1:2 வச்சிருக்கலாமா? வச்சிருக்கலாம். எப்பவுமே சரி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கறோம்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? 1:2 டார்கெட் வைக்கணும்.
ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இவளை பார்த்துட்டோம். பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆக்ட் ஆகலாம்? சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் ஆகலாம்? புரியலையே ப்ரோ. சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் ஆகலாம்னு கேட்டேன். இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, லோ தான் பிரேக் ஆகல, பட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் ஆகலாம்? பிரேக் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஆகலாமா? சப்போர்ட் ஆக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ங்க கான்செப்ட் பார்த்தோமா? அந்த மாதிரி நடக்கலாமா? சோ அதனால இப்ப போயிட்டு நான் என்ட்ரி எடுப்பேனா இங்க? இல்ல ப்ரோ. இல்ல. என்ன பண்ணுவோம் இங்க? என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோமா இல்ல என்ட்ரி பண்ணுவோமா? வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. வெயிட் பண்ணுவோம். see இப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிருக்கு? இப்ப டவுன் ஆகுது ப்ரோ. என்ன ஆயிருக்கு? இப்ப சப்போர்ட் லெவலுக்கு வருது. இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடம் ஒரு முக்கியமான லெவலா இருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் அந்த இடத்துக்கு மூவ் பண்றேன். என்னோட ரெசிஸ்டன்ஸை கரெக்டா பாத்தீங்கன்னா இது என்ன தெரியுது? ஒரு மேஜரான கீ லெவலா இருக்கா? கீ லெவல். ஒரு நல்ல கீ ஏரியாவா இருக்கு. ஸோ என்ன பண்ண இங்க என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷோ செல்லன்ட் எடுக்கலாம். ஐஷோ எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேல வச்சிருங்க. சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல இந்த கேண்டிலுக்கு மேலயா? ரெசிஸ்டன்ஸ்ல வச்சிருங்க. டார்கெட் 2 வச்சிருங்க. 2 இது வச்சிட்டோமா? ரன் பண்ணவா? பண்ணுங்க. வாவ் 1:1 கிட்ட 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஹிட். இப்போ இந்த இடம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கட்டேடா. இப்போ இந்த லோவை என்ன பண்ணும்? உடைச்சாடா மார்க்கெட் என்ன கீழ பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? இந்த செல் கேண்டலோட ஹையை உடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? பை எடுக்கலாம். என்ன பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல? கீழ தான் ப்ரோ. பிரேக் ஆயிச்சா? அப்ப என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? இன்னொரு கேண்டில் வேணுங்க ப்ரோ. இப்ப எடுக்கலாம் ப்ரோ. செல் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேல வச்சிருங்க. கேண்டிலுக்கு மேல. ஓகே. டார்கெட் 1:2 வச்சிருங்க. வா ரன் பண்ணவா? பண்ணுங்க. வாவ் 1:1 கிட்ட என்ட்ரி ஹிட் ஆகல. see previous high எது? previous high இங்க ஆது bro. இதுதானே previous high? அத பிரேக் பண்ணினா மேல போகும். otherwise கீழ தான். இப்போ இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா இங்க? இன்னொரு என்ட்ரியா bro? இன்னொரு கேண்டில் விடுங்க. இப்ப செல் எடுக்கலாம் bro. இப்பயா? இப்ப எடுக்கலாமா? எடுங்க bro பார்க்கலாம். ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸா? ஹைல வச்சிருங்க. 1:2 ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஒன் ஹிட்டா? சோ இந்த ஆர்டருக்கு 1:2 ஹிட்டா? வா அப்பா தட்டுங்க பா, நல்லா வேற லெவல் பண்ணிருக்காங்க. விசில்லாம் காணுங்க, விசில்லாம் பழக்க மாட்டேங்கிற. அது சரி பாருங்க, வேற லெவல் பண்ணிட்டாங்களா? சூப்பர் சித்ரா மேடம், வேற லெவல். இதுதான் கரெக்டா எங்க மார்க்கெட் செல் ஆக போகுது, எந்த இடத்துல பிரேக் பண்ணா எந்த இடத்துக்கு போக போகுது, அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன க்ளூ எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல இது இருக்கு, என்ன ஆக்ட் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டோட வே எப்படி மூவ் ஆன் ஆகலாம், ஸோ எதுக்காக இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிருக்காங்க, ட்ரேட் எடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இது ரொம்ப ஒரு மேட்டரே இல்ல, சிம்பிளான விஷயம். நெட்ட மார்க்கெட் இதெல்லாம் ரீச் பண்ண போது தெரிஞ்ச தாராளமா என்ன பண்ணிக்க முடியும்,
அந்த இடத்துக்கு என்ட்ரி டிராவல் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல எடுத்தது வந்து இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்ததுக்கு நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு தெளிவான கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸோட இருக்காங்கிறப்ப என்னால் அந்த இடத்துல தடுக்க முடியல. ஸோ தட்ஸ் குட். ஸோ ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல மார்க்கெட் கீழே போகணும்னு ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வெல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போச்சு, பட் 1:1 வச்சாங்க, பட் 1:2 வச்சிருக்காங்க. அவங்க பண்ண தப்பு என்னன்னா டார்கெட் ரிஸ்க் ரிவார்டில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணாங்க. அது பண்ணக்கூடாது இனிமே. ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரேக் ஆனவொடனே நல்ல அக்ரெசிவான கேண்டலாக தான் பிரேக் ஆகுது. அழகாக இதுக்கு கீழே என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப்லஸ் இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஏற்றுனீங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட் சேஃபான என்ட்ரி. சரி சரி. ஸோ அந்த பிரேக்கிங்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்டாப் பண்ணி கேட்டேனேம்மா. ஆமாம். யார் ஸ்டாப் பண்ணனா இந்த ஹை கிட்ட ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்கு. ஸோ ஹை கிட்ட ஹைனா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஷூட்டிங் ஸ்டார் வந்தா அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மேல இது வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் வந்து நல்லா இருந்துருக்குங்க. ஓகே. ஸோ அதனால பார்க்க அதவே சூப்பர் சிட்டாங்க. தேங்க்ஸ் ப்ரோ.